அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 21/1/2025 முதல் 27/1/2025 முடிவதற்குள் உங்களிடம் நாடகம் ஆடியவர்கள் முன் வாழ்ந்து காட்டக்கூடிய அடுத்த 7 நாட்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கும்பராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவானும், கடகத்தில் செவ்வாயும், கன்னியில் கேதுவும், தனுசு ராசியில் புதனும், மகரத்தில் சூரியனும், கும்பத்தில் சனி பகவானும், சுக்கிரனும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, குறிப்பா கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கும்பராசியை சேர்ந்த அவ்விட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், புரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் அடுத்த 7 நாட்களில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய கடைசி 2 தினங்கள் தவிர இந்த காலகட்டங்களில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு லாப ராசியில் இருப்பது சிறப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அவரோடு புதனும் இணைந்திருப்பது இன்னும் யோகத்தை வாரி வழங்கக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தான் சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல சிந்தனைகள், சுறுசுறுப்பு எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு காரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரங்க. அது மட்டும் இல்லாம இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு ஏற்பட்டு வந்த இடையூறுகள் அகலுங்க. துணிந்து செய்த முயற்சிகள்ல பலன் தருங்க. வெளிநாடு வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்பவர்களுக்கு நல் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. எதிர்கால திட்டங்களுக்கான முயற்சிகள் வெற்றி பெறுங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புது பொறுப்புகள் கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் இருப்பது கலைஞர்களுக்கு ஏற்றது தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கணவன் மனைவி உறவுகள் நல்ல விதமாக இருக்குங்க. இவ்வளவு நாட்களாக இருவருக்குள்ளும் ஏற்பட்டு வந்த மனஸ்தாபங்கள் நீங்கி கணவன் மனைவிக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைய இருக்குது. அது மட்டும் இல்லாம தற்போது ஜென்ம சனி காலம் நடைபெறுதுங்க. தனஸ்தானத்தில் ராகு நிலை கொண்டிருக்கிறார். அர்த்தாஷ்டக ராசியில் வக்ரகதியில் குரு சஞ்சரிக்கிறாருங்க. இதனால் வருமானம் திருப்தியாக இருக்குங்க. வரவுக்கு மீறிய செலவுகள் கவலை அளிக்கக்கூடிய ஒரு தருணமா தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குது. வீண் செலவுகளையும் மருத்துவ செலவுகளையும் தவிர்க்க இயலாது. அடிக்கடி ஏதாவது ஒரு உடல் உபாதைகள் ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை அவசியமாகுங்க. காரணமில்லாமல் அசதியும் சோர்வும் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதே போல் வாடகை வீடுகளில் குடியிருப்பவர்கள் வீட்டு சொந்தக்காரர்களின் நியாயமற்ற கோரிக்கைகளை அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. வெளியூர் பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியங்க. குழந்தைகளுடைய கல்வி பற்றிய கவலைகள் மனதை அரிக்கும். அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள் தடங்களும் குழப்பமும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளியூர் பயணங்களின் போதும் இரவு நேரத்தில் வாகனம் ஓட்டும் போதும் நிதானமாக இருப்பது மிக மிக அவசியங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கும் போது விபத்துகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. மிக பழமையான ஜோதிட நூல்கள் விலக்கி இருக்கு. இருப்பினும் கும்பராசி சனி பகவானுடைய ஆட்சி வீடாக இருப்பதாலும் இந்த வாரத்துல சுக்கிரனுடைய சேர்க்கை ஏற்பட்டுள்ளதாலும் சோதனைகள் கடுமையாக இருக்காதுங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு வாக்குஸ்தானத்தில் பலம் மிகுந்த ராகு நிலை கொண்டிருப்பதால் உங்களால் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை சக ஊழியர்களுக்கு கொடுத்து பின்பு அவதியுற வேண்டாங்க. சக்திக்கு மீறிய பணி சுமையினாலும் மேலதிகாரிகளுடைய அளவிற்கு மீறிய கண்டிப்பினாலும் வேலை பார்க்கும் இடத்தில் வெறுப்பும் விரக்தியும் ஏற்படுங்க. சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு குறையுங்க. தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் மேலும் தாமதப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் கும்பராசி அன்பர்களுக்கு சலுகைகள் குறையலாங்க. தாய் நாட்டிற்கு
திரும்பி விடலாம் என்ற எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. புதிய வேலைக்கு முயற்சிப்பவர்களுக்கு பலவித தடங்கல்கள் ஏற்பட்ட பிறகு வேலை கிடைக்குங்க. அப்படியே கிடைத்தாலும் அந்த வேலையில் மன நிறைவு இருக்காது. இருந்தாலும் அந்த வேலையை ஏற்றுக்கொள்வது பிற்காலத்திற்கு நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அதே போல் கும்பராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரம் முழுவதுமே வியாபாரத்தில் எதிர்பாராத பின்னடைவை நீங்கள் சந்திக்க நேரிடுங்க. நியாயமற்ற போட்டிகள் கவலை அளிக்கும். சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உற்பத்தியை அளவோடு வைத்துக் கொள்வது அவசியங்க. சக கூட்டாளிகளுடைய பிரச்சனைகள் ஏற்படுத்துவாங்க. வெளிமாநில தொழிலாளர்கள் நியாயமற்ற கோரிக்கைகள் பிரச்சனைகளை ஏற்படுத்துங்க. உற்பத்திக்கு அவசியமான மூலப்பொருட்களுடைய விலை திடீரென அதிகரிக்குங்க. அதனால் சில நேரங்களில் குழப்பம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரியான நேரங்கள்ல பொறுமையாக நிதானமாக இருப்பது மிக மிக நல்லது என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கிரகநிலைகள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. இந்த வாரம் முழுவதுங்க நிச்சயமாக கிடைக்கும் என்று உறுதியாக நம்பி இருந்த வாய்ப்புகள் ஏமாற்றத்தை கூட தரலாங்க. வருமானத்தை விட செலவுகளே சற்று அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எந்த செலவுகளையும் குறைத்து கொள்ள முடியாது. ஜென்ம சனியினுடைய தாக்கத்தினால் மருத்துவ செலவுகளும் திரைப்பட நடிகர்கள் நடிகைகள் கால் ஷீட் கொடுப்பது சிரமமாக இருக்குங்க. அதே போல் அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அரசியல் துறைக்கு பிரதான அதிகாரியாக விளங்கும் சுக்கிரன் சனி பகவானுடன் சேர்ந்து ஜென்ம ராசியில் திகழ்கிறார். அரசியல்வாதிகளுக்கு மிகவும் அவசியமான அரசியல் தந்திரத்தை தந்தருள்கிறார். இந்த வாரத்துல இதனையே சாணக்கிய தந்திரம் என கூறுகின்றது அறிஞர் பெரியோர்களும். இத்தகைய தருணங்கள்ல சாணக்கியருடைய தந்திரத்தை சுக்கிரன் சற்று தாராளமாகவே அளிக்கிறாருங்க. சமயோஜித புத்தி சாதுரியத்தினால கட்சியில் உருவாகும் அரிய வாய்ப்புகள் உங்களுடைய எதிர்கால நலனுக்காக பயன்படுத்தி கொள்ளுங்க. மீண்டும் இத்தகைய அரிய வாய்ப்பு எப்போது கிடைக்கும் என்று கூற முடியாது. வாழ்க்கையில் சந்தர்ப்பங்களை எப்போதோ சில தருணங்களில் தான் கிடைக்கும் என்பதை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. அதே போல கும்பராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வித்துறைக்கு உரிய கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்கிறதுங்க. இந்த வாரம் முழுவதுமே தேவையற்ற பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க. பாடங்கள்ல கவனம் குறைய கொடுங்க. சக மாணவர்களுடைய சொந்த பிரச்சனைகள்ல உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம். நீங்களுண்டு உங்களுடைய படிப்புண்டு என்றிருந்தால் போதுமானதாக இருக்குங்க. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையினருக்கு அதிபதியான செவ்வாய் இந்த வாரம் முழுவதுமே சுபபலம் பெற்று திகழ்கிறார். கடின உழைப்பிற்கு பரிசளித்தருள்வாருங்க. சுக்கிரனும் கூடிய சனி பகவான் கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் அதிகரிக்குங்க. பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடித்து நிம்மதி பெற வழி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த வாரம் அமைய இருக்குது. 7.5 சனியினுடைய ஜென்ம சனி காலம் நடைபெறுவதால இரவு நேர பணிகளின் போது துணைக்கு ஒருவரை அழைத்து செல்வது நல்லது என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லதுங்க. வீண் அலைச்சல்களையும் தேவையற்ற வீண் கவலைகளையும் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, புதன்கிழமைகள்ல அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றிற்கு சென்று தரிசித்து விட்டு வாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.